ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இதில் ஏற்கனவே நம்ம பேசுனது மாதிரி தனி நீதிபதி இரு நீதிபதிகள் விசாரித்தது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அறிக்கை கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விசாரணை அறிக்கையை அவ்வப்போது கொடுக்கணும், அதாவது இந்த சிபிஐ விசாரணை அறிக்கையை அவ்வப்போது எஸ்ஐடிட்ட கொடுக்கணும் அப்படின்னும் இந்த தீர்ப்பில் இருக்கிறது. மனுதாரர்கள் சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தனியாக மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதியையும் கொடுத்திருக்கிறது. தமிழக அரசு இதில் தலையிட்டு இப்போ கேள்வி எழுப்புறாங்க. மனுதாரர்கள் சிபிஐ கோரி மனுக்கள் தாக்கல் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை கவனிங்க அப்படின்றாங்க. கூடுதல் விவரங்களை சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம். சதீஷ் முருகன், தீர்ப்பின் இன்ன பிற விவரங்கள் என்ன? நிச்சயமாக கார்கே, மனுதாரர்கள் சார்பில் நீங்கள் கேட்டது போல இந்த முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தனியாக அந்த மனுவாக தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. இவர்கள் அந்த மென்ஷன் பண்ண போயிருக்காங்க. அவங்க நீங்க மனுவை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இரு மனுதாரர்கள் சிபிஐ மனுக்களை தாக்கல் செய்ய சிபிஐ கோரி மனு தாக்கல் செய்யவில்லை என தெரிவித்துள்ளனர். நம்ம சொல்லிட்டு இருந்தா அந்த 5 இதுல 4 பேர் சிபிஐ கோரி இருக்காங்க. ஒரு தாவேகா தரப்புல எஸ்ஐடியை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்த நிலையில இதுல 2 பேர் சிபிஐ கோரவே இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருக்கிறது. ஏன் இப்போ இந்த மனு தாக்கல் செய்திருங்க அப்படின்னு நீதிபதிகளும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி மனு தாக்கல் செய்துள்ளனர் என தமிழ்நாடு தரப்புல வாதமைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்யாவிட்டாலும் ஏனைய 3 மனுக்கள் செய்யப்பட்டுள்ளன என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படாவிட்டாலும் மீதி இருக்கக்கூடிய 3 பேர் இதுல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்க சிபிஐ கேட்டிருக்காங்க அப்படின்றத நீதிபதிகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனி நீதிபதிகள் குறித்து கடுமையான கருத்துக்களை தீர்ப்பில் தெரிவித்துள்ளோம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. அதாவது இந்த தீர்ப்புல தனி நீதிபதிகள் குறித்து கடுமையான கருத்துக்களை தீர்ப்புல தெரிவித்திருக்கோம் அப்படின்றது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த தனி நீதிபதிகள் என்பது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில்குமார் உட்பட யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்றது நமக்கு டைரக்டா இன்னும் இந்த ஆர்டர்ஸ் கம்ப்ளீட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தொடர்ந்து இந்த விஷயத்துல ஏற்கனவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த தவறுதலாக எங்களுக்கு தெரியாம இந்த உச்சநீதிமன்றத்துல சிபிஐ கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, எங்களுடைய நாலேஜ் இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கு தற்போது தமிழ்நாடு அரசே பதிலளித்து வருகிறது. 2 தரப்புல சிபிஐ கோரவே இல்லை, அவர்கள் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி மனுக்கள் தாக்கல் செய்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மனுதாரர்களை குறிப்பிட்டார்களா இல்ல மனுதாரருக்கு பின்னிருந்து வேற யாரும் இதை தாக்கல் செய்தார்கள் என்பதை விரிவாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்படல ஓபன் கோர்ட்ல. ஆனாலும் ஏமாற்றப்பட்டிருப்படைய உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக தனி நீதிபதிகள் குறித்தும் இந்த கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து இந்த ஓபன் கோர்ட்ல அங்க நீதிபதிகள் தீர்ப்பின் போது பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. கார்கே, முழுமையான இருதரப்பு வாதங்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு, அதாவது 2 முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஒன்று இந்த சிபிஐ விசாரணையை நடத்த வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் அமைத்து அது கண்காணிக்கப்படும் என்பதையும் தெரிவித்த நிலையில தற்போது தமிழக அரசு சார்பில் சில வாதங்களை முன்வைக்கப்பட்டு வருகிறது. கார்கே, ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.